ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ப்ளஸ். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சேட் பிளகின் எப்படி யூஸ் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் சப்போர்ட் சேட் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. கஸ்டமர் ஏதாவது ஒரு டவுட்ஸ்னா உங்ககிட்ட கேட்கறதுக்காக. ஸோ அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை வைபரில் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை டெலிகிராமில் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிளகின் யூஸ் பண்ணாமல், ஸோ ஒரே பிளகின்ல எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான பிளகினை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பிளகின் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளகின் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பிளகினோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேர்ட்பிரஸ் பேசிக் டு அட்வான்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் டு அட்வான்ஸ் எல்லா கோர்சஸுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிளகின் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் AI1 டைப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பிளகின் தான் வேணும். ஸோ இப்போ நான் செக் அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஓகே, நமக்கு செக் அவுட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. உங்ககிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜிமெயில் யூஸ் பண்ணி கூட லாகின் பண்ணிக்கலாம். உங்கள் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் இந்தியன் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் அவுட் சைட் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பிளகின் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பிளேக்கனை கிளிக் பண்ணிக்கங்க, அப்போ போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் வெப்சைட்டோட பேக்கெண்ட் போய்க்கிறேன். ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டில் இருக்கோம். ஸோ நான் இப்போ பிளகினை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நான் பிளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் ஆட் நியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்லோட் பிளகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிளகினை செலக்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணுறதுனால நான் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ டேஷ்போர்ட் போயிடுறேன். ஸோ இப்போ நம்ம வெப்சைட் ஒரு தடவை ஃப்ரண்ட் எண்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிளகின் இன்ஸ்டால் பண்ணோடனே நமக்கு பாட்டமில் அந்த ஆப்ஷன் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ நம்ம இது எல்லாமே நான் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு AI1 ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டிங்ஸ் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா வெர்டிகலில் வேணுமா ஹரிசாண்டல் வேணுமான ஆப்ஷன் இருக்குது. நம்ம வெர்டிகலில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வெர்டிகல் ஆப்ஷனே யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அனிமேஷன் வேணாம்னு நினச்சிங்கன்னா டிசபிள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்பப் எவ்வளோ செகண்டில் ஷோ ஆகணுங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் தான் ஷோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 5 செகண்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு டெக்ஸ்ட் கலர் என்னவா இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஷேடோ கூட எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ பார்டர் வேணா கூட நீங்கள் பார்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பார்டர்லாம் வேணாங்கிறதால அதான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பார்டர் எனபிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பார்டர் கலர் எவ்வளோ இருக்கணும், ரேடியஸ் எவ்வளோ இருக்கணுங்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் அண்ட் நேம் வந்து ஹைட் பண்ணுமான்னு ஆப்ஷன் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு ஹைட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த டைட்டிலாம் ஷோ ஆக வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எதை நம்ம ஹைட் பண்ணுறோம் அப்படின்னா டைட்டில் ஏஜென்ட் நேம்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ கூட நான் ஹைட் பண்ணல, ஏன்னா ஹைட் பண்ணாமல் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் எப்படி இருக்கணும் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் பாட்டம் லெஃப்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரமோட் மெசேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஹலோ கைஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ டிஃபால்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆட் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு 1 மெசேஜ் போதும். ஸோ அதனால் நான் 1 மெசேஜ் நிறுத்திக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் டிலே எப்போ எத்தனை செகண்டில் இருக்கணும், மெசேஜ் டிலே எவ்வளோ இருக்கணுங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் டிஃபால்ட்டாக இருக்கிறதே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஐகான் கலர் என்னவா இருக்கணுங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு யூஸ் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் ரஃபாக தான் சேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலர் தீம் கலர் கொடுத்துருக்கீங்களோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஷேடோ ஆப்ஷன் வேணுமா, இல்லை ஏஜென்ட் அவைலபிள் ஆப்ஷன்லாம் ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதை நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சிம்பிளாக புரிஞ்சிடும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை எனபிள் பண்ணுங்கள், வேணாங்கிறத ஹைட் பண்ணிடுங்க. ஸோ இதில் சிங்கிள் ஐட்டம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதான் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட்டில் கொடுத்துருந்தோம், நம்ம கலரும் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அது நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்னென்ன சோஷியல் மீடியா ஆப்ஷன் வேணுமோ நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டிங்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பார்க்கும்போது புரியுங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் சாம்பிள் டேட்டா ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆட் நியூ ஐட்டம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ இப்போ உங்களுக்கு லைவ் சாட் வேணுமா இல்லை ஆட் ஐட்டம் வேணுமாங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆட் ஐட்டம் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஐகான் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ யூஆர்எல் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு யூஆர்எல் கொடுக்குறேன். ஸோ உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் கண்ட்ரி கோட் மறக்காமல் கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நமக்கு வாட்ஸ்அப் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃப்ரண்ட் எண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்பும் ஷோ ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன லிங்க் கொடுத்துருந்தோமோ ஸோ அதுவுமே நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இமெயிலும் வாட்ஸ்அப் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னென்ன சோஷியல் மீடியா வேணுமோ நீங்கள் ஆட் ஐட்டம்னு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த சோஷியல் மீடியாவில் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆட் ஏஜென்ட் கொடுக்குறேன். நான் நேம் வந்து நான் ஆனந்த்னு கொடுக்குறேன். பிக்சர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டம்மியாக ஒரு பிக்சர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அவங்களோட அவைலபிள் டைம் இருக்குது. ஸோ நான் அவைலபிள் டைம்லாம் வந்து எனக்கு எல்லா டேஸுமே நான் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் இப்போது உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு ஏஜென்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்க எந்த டைமில் அவைலபிளாக இருக்காங்களோ ஸோ அந்த டைம் நீங்கள் கொடுத்துருங்க. டைம் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் தான். ஸோ அதனால் நான் டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கணும். ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க் நான் யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன். நான் ரஃபாக நான் யூஸ் பண்ணுறதுனால நான் சேம் நம்பரே கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் கரெக்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏஜென்ட் நம்பர் நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ நான் ஆட் ஏஜென்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஏஜென்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம என்னென்ன ஏஜென்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 1 ஏஜென்ட்ஸ் தான் கொடுத்துருந்தோம். ஸோ அது அவைலபிள் நமக்கு ஷோ ஆகுது. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த ஏஜென்ட்டோட அக்கௌண்ட்டுக்கு நமக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அது மூலமா அவங்க சேட் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஐட்டம் ஆப்ஷன் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட் ஐட்டம் ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஷார்ட் கோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பிளாக் வச்சிருக்கீங்க. ஸோ அதோட ஷார்ட் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கான்டாக்ட் ஃபார்ம் ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கால் பேக் ரெக்வஸ்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். நான் ஆட் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கால் பேக்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம ஐகான் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் ஃபார்ம் பிளகின் வேணும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் ஆட் ஐட்டம் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் பேக் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு கான்டாக்ட் ஃபார்ம் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கான்டாக்ட் ஃபார்ம் பிளகின் இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு ஃபார்ம் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடிட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இதில் எல்லா ஆப்ஷன்ஸும் வேணாம். ஸோ அதனால் மற்றதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபோன் நம்பர் மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதில் ஃபோன் நம்பர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இமெயிலை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயில் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கிளியராக இருக்குது. சப்போஸ் இதில் உங்களுக்கு ஃப்ரம்மில் வந்து எரர் வருது அப்படின்னா ஸோ உங்களோட இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ அதனால தான் நமக்கு இந்த எரர் வரும். நான் இப்போ சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கான்டாக்ட் ஃபார்ம் கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ நான் ஃப்ரண்ட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கால் பேக் ரெக்வஸ்ட்டுமே இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன்.
ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்பர் கலெக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இமெயிலில் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இன்னும் கிளியராக இருக்கும். எடிட் கொடுங்க. ஓகே, நம்ம ஃபார்மில் தான் சேஞ்ச் பண்ணணும். நான் ஃபார்ம் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்பர் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ் மெசேஜும் வந்துருச்சு. ஸோ இந்த மெசேஜ் கூட நீங்கள் எப்படி வேணுமோ அது மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு அந்த கான்டாக்ட் ஃபார்ம் பிளகின்லையுமே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கான்டாக்ட் ஃபார்ம் பிளகின் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னா பிளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுங்க. நான் கான்டாக்ட் டைப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளகின் தான் வேணும். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கால் பேக் ரெக்வஸ்ட் ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமெயில் யூஸ் பண்ணுறது, வாட்ஸ்அப் ஆப்ஷன், கால் பேக் ஆப்ஷன் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். சப்போஸ் உங்களுக்கு என்னென்ன சோஷியல் மீடியா ஆப்ஷன்லாம் வேணுமோ ஸோ நீங்கள் அது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பிளகின் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த பிளகின் எப்போ தேவைப்படும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சப்போர்ட்டும் கொடுக்குறீங்க, டெலிகிராம் சப்போர்ட்டும் கொடுக்குறீங்க, கால் பேக் ரெக்வஸ்ட்டுமே நீங்கள் ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஒவ்வொரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணாமல் ஸோ சிங்கிள் பிளகினே உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு இந்த பிளகின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. ஸோ உங்களுக்கு இதிலேயே வாட்ஸ்அப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.